நீங்காத நினைவுகள் அத்தியாயம் 1. அந்த திருமண மண்டபமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. வண்ண வண்ண விளக்குகளும் அழகிய தோரணங்களுமாக பார்ப்பதற்கு அரண்மனை போலவே காட்சியளித்தது. அன்று அர்ஜுன் யுகேந்திரன் அபிநயாவின் நிச்சய விழா. அர்ஜுன் யுகேந்திரா மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தின் ஒரே இளவரசன். அனைத்தையும் ஒரே ஆளாய் நின்று நிர்வகிப்பவன். அவனை கண்டாலே அனைவரும் நடுங்கிக் கொண்டு ஓடுவர். ஒரு சிறு தவறை கூட அவனால் பொறுத்து கொள்ள முடியாது. அழுத்தமான பார்வையுடன் அவனின் கடினமான குரலில் அவன் பேச ஆரம்பித்தால் எதிரில் இருப்பவர்களுக்கு மூச்சு கூட நின்றுவிடும். அந்தளவிற்கு அவனிடம் அதிகாரமும் கர்வமும் மேலோங்கி இருக்கும். தொழிலில் ஒரு சிறு சருவை கூட சந்திக்காதவன். அபிநயா யுகேந்திரனின் சொந்த அக்கா மகள். அவனின் அக்கா புவனேஸ்வரி அவள் கணவன் தனசேகருடன் தனது தந்தை பூபாலனின் வீட்டிலேயே தான் வசிக்கிறார். புவனேஸ்வரிக்கு பின் 15 வருட இடைவெளியில் பிறந்தவன்தான் யுகேந்திரன். பிறக்கும் பொழுதே அம்மா இறந்துவிட புவனேஸ்வரியே அவனுக்கு தாயாகி போனாள். அந்த நன்றி விசுவாசத்திற்காகவே புவனேஸ்வரியின் மகளான அபிநயாவை அவன் மணக்கப் போகிறான். அபிநயா எப்பொழுதும் அழகிதான். அதுவும் அவள் சிரிக்கும் பொழுது கன்னத்தில் விழும் குளியில் அவள் அழகு இன்னும் பல மடங்காக தெரியும். அவளின் மீது யுகேந்திரனுக்கு அக்கா மகள் என்கின்ற பாசம் நிறைய இருக்கிறது. ஆனால் காதல் தான் இல்லை. காதலில் ஏபிசி கூட அவனுக்கு தெரியாது. ஏதோ புவனேஸ்வரின் வற்புறுத்தலின் பெயரில் இந்த திருமணத்திற்கு சம்மதித்திருந்தான். ஆனால் அபிநயா அப்படி இல்லை. யுகேந்திரன் தனக்கானவன் என சிறு வயதிலிருந்தே சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டவள். அவன் மீது அன்பும் பாசமும் எல்லையற்ற காதலும் வைத்திருப்பவள். அவன் பின்னோடே சென்று மாமா மாமா என்று எப்பொழுதும் நச்சரித்து கொண்டே இருப்பாள். அனைவரிடமும் நெருப்பாய் எரிபவன் அவளிடம் மட்டும் குளிராய்தான் இருப்பான். இன்னும் சிறிது நேரத்தில் நிச்சய விழா முடிந்து இன்னும் ஒரு வாரத்தில் திருமணம். பல வண்ணக் கனவுகளுடன் ஜொலிக்கும் அழகியாய் அபிநயா நின்றிருக்க யுகேந்திரனும் கம்பீரமாய் ஒரு ராஜாவைப் போல்தான் நின்றிருந்தான். அனைத்தையும் தாண்டி அவன் மனதில் ஒரு உறுத்தல் தோன்றிக்கொண்டே இருந்தது. சிறு வயது முதலே சிறு குழந்தை போலவே அவளை பாவித்து அவளுடனேவே வளர்ந்து வந்தவனுக்கு அவள் இன்னும் குழந்தையாகவே தான் தெரிந்தாள். இவளை திருமணம் செய்து கொண்டு எப்படி இவளுடன் வாழப்போகிறோம் என்ற குழப்பம் வரப்பெற்றவனாய் நின்றிருந்தான். புவனேஸ்வரி மோதிரத்தை எடுத்து வந்து இருவர் கையிலும் கொடுத்து மாற்றி போட்டு கொள்ளும்படி கூறினார். சில நொடிகள் தயங்கி நின்றவன் இதற்கு மேலும் பின்வாங்க முடியாது என்று தோன்றியதால் மனதை கல்லாக்கி கொண்டு மோதிரத்தை போடுவதற்காக அவள் கையை பிரித்தான். அதே நேரம் போலீஸ் அதிகாரியும் யுகேந்திரனின் நண்பனுமான ராகவ் போலீஸ் உடையுடனேயே மேடை ஏறி வரவும் அவனை பார்த்து கண்களை சுருக்கினான் யுகேந்திரன். அவன் அருகில் வந்த ராகவ், யுகேன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், கொஞ்சம் தனியா வரியா என்று அவனுக்கு மட்டும் கேட்கும்படி குரலை தனித்து பேசினான். கோபத்துடன் அவனை திரும்பி முறைத்தவன், எதுக்குடா இந்த நேரத்தில் கூப்பிட்ற? கொஞ்ச நேரம் இரு, ஃபங்க்ஷன் முடியட்டும். சாரி யுகேன், இப்போ நீ வராட்டி உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக வேண்டி வரும். நான் இப்போ அரெஸ்ட் வாரண்ட்டோடு தான் வந்திருக்கேன் என்று ராகவ் சொல்லவும் அதிர்ச்சியோடு அவனை திரும்பி பார்த்தான். என்னடா ராகவ் சொல்கிற? சாரிடா யுகேன், உன் மேலே ஒரு பொண்ணு கேஸ் கொடுத்துருக்கு. நீ அந்த பொண்ணை நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டதா? இப்போ இந்த நிச்சயம் மட்டும் நடந்தால் உனக்கு ஜெயில் கன்ஃபார்ம். தயவு பண்ணி கீழே இறங்கி வாடா என்று அவன் கையிலிருந்த மோதிரத்தை வாங்கி புவனேஸ்வரியினிடமே கொடுத்துவிட்டு அவனை இழுத்து கொண்டு கீழே வந்தான். யுகேந்திரனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. மேடையில் நின்றிருந்த அனைவரும் போலீஸ் யுகேனை கூட்டிச் செல்வதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போக புவனேஸ்வரியும் முன்னே வந்து நின்று அவர்களை தடுத்தாள். டே ராகவ், எதுக்கடா யுகேனை கூட்டிகிட்டு போகிற என்று சப்தமிட தொடங்கினாள். அக்கா வழியே விடுங்க என்று அவரை தள்ளிவிட்டு போக பார்த்தான். அவரும் விடாப்படியாகவே அவர்களை தடுத்தார். யுகேன், இவங்களை நகர சொல்லு, இல்லாட்டி எல்லார் முன்னாடியும் நீ தான் அசிங்கப்படுவ. ராகவ், போதும், நான் எந்த தப்பை பண்ணாத போது நான் எதுக்கு அசிங்கப்படணும்? எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான்னு என்ன அரெஸ்ட் பண்ண வந்துட்டியா? பணக்காரனாக ஒருத்தர் இருந்தால் இப்படியெல்லாம் நிறைய பேர் கிளம்பி வரதான் செய்வாங்க. நீ சொல்கிறதும் கரெக்ட் தான்டா. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட பக்காவான எவிடன்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதோட அவளுக்கு மேலிடத்துல இருந்து வேற சப்போர்ட் இருக்குடா. ஐஜே எனக்கு ரொம்ப ப்ரெஷர் தந்ததால தான் வேறு வழி இல்லாமல் வந்தேன். அவர்கள் பேசுவதை கேட்ட புவனேஸ்வரிக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் ஏதோ தவறு என்பது மற்றும் புரிபட ராகவையும் யுகேனையும் தனியாக வரும்படி ஒரு தனி அறைக்கு அழைத்து சென்றார். அவரிடம் நடந்தவற்றை சொன்ன ராகவ், யுகேன் அந்த பொண்ணு வெளியில தான் இருக்கா, நான் வேணா அவளை கூட்டிகிட்டு வரேன். அவள் கூட ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ண முடியுதான்னு பார்க்குறியா? ராகவ், நான் யார்கிட்டே நீ சொன்ன மாதிரி நடந்துட்டது கிடையாது. என்னை பற்றி உனக்கே தெரியும். அப்புறம் எப்படிடா அவள் சொல்கிறது பொய்யன்னு தெரிஞ்சு என்னை அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்கிற? சாரி யுகேன், அவகிட்ட சாலிட் எவிடன்ஸ் இருக்குது. அதையெல்லாம் பார்த்ததுக்கப்புறமும் என்னால் அவள் சொல்கிறத நம்பாமல் இருக்க முடியல. அப்படி என்னடா எவிடன்ஸ் வச்சுருக்கா? நான் அவளையே கூட்டிகிட்டு வரேன், அவளே காட்டுவா பாரு. ஆனால் யாரும் அந்த பொண்ணு பக்கத்தில் போகக்கூடாது என்ற கட்டளையுடன் வெளியேறி சென்றான்.
புவனேஸ்வரியோ யுகேந்திரனின் கையை பிடித்தபடி என்னடா இதெல்லாம் என கண்ணீர் விட, ஐயோ அக்கா ஏன் மேலேயே சந்தேகப்படுறியா? இல்லடா, எனக்கு என்னமோ ரொம்ப தப்பாப்படுது. அபிக்கு இதெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப உடஞ்சு போயிடுவா என்று அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அபி வந்துவிட, அம்மா என்னாச்சு என்று கேட்டவளிடம் நடந்தவற்றை புவனேஸ்வரி எடுத்துக்கூற, அபியோ சற்றும் மனம் தளராமல் உறுதியுடன் தான் இருந்தாள். அம்மா இதுக்கு அலறீங்க, மாமாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவர் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார் என்று அவள் சொல்லவும் யுகேன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். அவளுக்கு தன் மீது இருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை அவனுக்கு வியப்பை தந்தது. ரொம்ப தேங்க்ஸ் அபிமா, என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சதுக்கு. இப்போ அவள் மட்டும் வரட்டும், எப்படி அவளை ஓட விரட்டுறேன்னு பாரு. யார் தடுத்தாலும் இன்றைக்கி நம்ம என்கேஜ்மெண்ட் நடக்க போகிறது உறுதி என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே ராகவ் வந்துவிட அவன் பின்னாலேயே அந்த பெண்ணும் வந்தாள். ஏய் யாரடி நீ? இதுக்கு முன்னால் நான் உன்னை பார்த்தது கூட இல்லை. உன்னை ஏமாத்திட்டேன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் என்று கண்களில் அனல் தெரிக்க கடின குரலில் பேசியவனின் முன் அவளை தவிர வேறு யாராவது நின்றிருந்தால் நிச்சயம் பயத்தில் நடுநடுங்கி போயிருப்பர். ஆனால் அவள் தைரியமாகத்தான் நின்றாள். அப்பொழுதுதான் அவள் தோற்றத்தை ஊன்றி கவனித்தான். கசங்கிய சேலையும் கலைந்த தலையுமாகவே இருந்தாலும் ஆளை அசலளிக்கும் கொள்ளை அழகு. இதற்கு முன் கனவிலும் பார்த்திராத முகம். அதுவும் அவளின் இந்த தைரியம் அவனை அசைத்து பார்த்தது. தன்னுன்னே பயத்தில் நடுங்கியவர்களைத்தான் அவன் கண்டிருக்கிறான். அவள் அவனுக்கு புதியதாக தெரிந்தாள். என்ன அர்ஜுன், அதுக்குள்ளேயே என்னை மறந்துட்டீங்க என்று அவள் கேட்கும். என்ன பேரை சொல்லி கூப்பிட்ற? என்ன பேரை சொல்லி கூப்பிட்ற ரைட்ஸ் உனக்கு யார் கொடுத்தா என்று சீறிக்கொண்டு முன்னே வந்தான். அவனை தடுத்தராகவோ யுகேன் அவகிட்ட போகாத என எச்சரிக்கும் குரலில் கூறினான். குறுக்கே வந்த புவனேஸ்வரியோ, யார்டி நீ? எத்தனை பேர் இது மாதிரி கிளம்பி வந்திருக்கீங்க? உன்னை எப்படி என் தம்பி ஏமாத்தனா? என்னமோ ஆதாரம் வச்சுருக்கிறதா சொன்னியாமே, இங்கே அதை காட்டு. ஏன்னா நீயோ ஏனோ அப்படி இப்படி இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் வச்சுருக்கியா? அது எல்லாம் நாங்கள் நம்புவோன்னு நீ எதிர்பார்த்துருந்தா அது உன்னோட தப்பு. உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை கேட்டு வாங்கிட்டு ஓடி போயிடு. வீணாக அடிபட்டு போகாத. சீச்சி, நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி இப்படியெல்லாம் இருக்க பொண்ணு நான் கிடையாது. என்னடி கிடையாது? அப்படி நடந்ததாக சொல்லி தானே என் தம்பி மேலே கேஸ் கொடுத்துருக்க. நிறுத்துங்க மேடம், ஃபஸ்ட்டு கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. உனக்கு எதுக்கடி மரியாதை கொடுக்கணும்? காசுக்காக உடம்பையே விற்கிறவ தானே நீ. செட்டப். என்னை பற்றி இன்னொரு வார்த்தை தப்பாக உங்கள் வாயிலிருந்து வந்தால் நான் சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க என்று அவள் கோபக்குரலில் கத்தவும் ராகவ் ஓடி வந்து புவனேஸ்வரியை தடுத்தான். அக்கா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அந்த பொண்ணை காம்ப்ரமைஸ் பண்ணுறது தான் நமக்கு நல்லது. தேவையில்லாமல் பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க. யுகேனோ அவர்களை வேடிக்கை பார்த்தபடி நின்றிருக்க அவன் அருகில் சென்றவளோ, உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஹாபி இல்லை. என்னை நம்ப வச்சு ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது என்று கேட்கவும் அவன் எரிமலையாகவே மாறிவிட்டான். என்னடி நடிக்கிறியா? செவனிலேயே உன்னை விட்டேன்னு வச்சுக்கோ. நீ பேசுகிறியா அந்த வாய் கிழிஞ்சிரும். ஞாபகம் வச்சுக்கோ. என்னடி நான் உன்னை ஏமாத்தினேன்? முதல்ல யார் நீ என்று அதிரும் குரலில் அவன் கத்த சிறிதும் நான் யாருன்னு நீங்களே எல்லாருக்கிட்டையும் சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அது நடக்கலை. ஸோ நானே சொல்கிறேன். நீங்கள் தொட்டு தாலி கட்டின உங்களோட ஒய்ஃபை, இதுதான் நீங்கள் கட்டின தாலி என்று தங்க சங்கிலியில் கோத்திருந்த தாலியை வெளியில் எடுத்து அவள் காட்டவும் சில நொடிகள் குண்டூசி விழுந்தால் கூட கேட்கும் அளவு அமைதி நிலவியது. அனைவர் முகத்திலும் அதிர்ச்சி அப்பட்டமாக தெரிய முதலில் தன்னை சுதாரித்தது யுகேன் தான். என்னடி கதையா விடுற? எனக்கே தெரியாமல் எனக்கு வைஃபா என்று அவளை நோக்கி கை ஓங்கிக் கொண்டே வேக எட்டுக்களுடன் முன்னேறியவனை ராகவ் ஓடி வந்து தடுத்தான். யுகேன் கொஞ்ச நேரம் அமைதியாரு. என்னடா நீயோ? அவள் தான் பொய் சொல்கிறான்னு தெரியுதில்ல, அப்புறமும் எதுக்குடா இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த ஃபங்க்ஷனை நிறுத்த பார்க்குற? என்னை மன்னிச்சிட்டா. நான் தரவா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். அந்த பொண்ணு சொல்கிறது 100% உண்மை. அவள் சட்டப்படி அவள் தான் உன்னோட ஒய்ஃபை. நீ தான் நடிக்கிறியோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குடா என்று சொன்ன நண்பனே அதிர்ச்சியுடன் விழிவிரியாக பார்த்துருந்தான் யுகேந்திரன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கதைக்களம் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செல் குட்டீஸ், பாய்.